வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் நம்ம யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தேஷன் அன்பான வணக்கங்கள். ஜூலை மாத நட்சத்திர பலன் பார்க்க போகிறோம். அதான் நம்ம ராசி பலன்கள் பார்த்துருப்போம். நிறைய பேருக்கு ராசி எது, லக்னம் இது, எதுக்கு பார்க்கணும்னு நிறைய குழப்பம் இருக்கும். பெஸ்ட்டு நட்சத்திரம்னா இன்னும் பர்ஃபெக்டாக போகும். ஏன்னா ஒரு ராசி மண்டலம், அந்த ஒவ்வொரு ராசி மண்டலத்துலையும் 3 நட்சத்திரம் இருக்கும். உங்கள் நட்சத்திரம் என்னன்றதை பொறுத்தா நிறைய வாழ்வியல் மாறும். அதனால் இது நம்ம நட்சத்திரத்துக்கு சொல்கிறோம். அகெயின் நட்சத்திரத்திலே நம்ம பொதுவான நட்சத்திரம் சொல்கிறோம். நட்சத்திரத்திலே லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. அதிலேயே நம்ம பொதுவாக சொல்கிறோம். இதில் வயசுக்கு ஏற்ற மாதிரி தசா புத்தி மாறும். நிறைய பேர் நம்மளுக்கு குழப்பம் இருக்கும்ல, இவ சொல்கிறது நடக்கிற மாதிரியும் இருக்குது, நடக்காத மாதிரியும் இருக்குது. ஏன்னா நம்ம லக்னம் மாறும், நம்ம நட்சத்திரத்தில் நம்ம தசா புத்திகள் மாறும். அதனால் நான் ஒரு மெயினான விஷயங்கள்னால் ஒரு 30 வயசுலேருந்து ஒரு 60-65 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தசா புத்திகளை நான் கலந்து சொல்ல போகிறேன். அதுக்கு வயசுக்கு மேலே இருக்கவங்களும் கீழே இருக்க டீனேஜர்ஸ்க்கும் சேர்த்து சொல்லுவோம். அப்பா அம்மா பார்த்துட்டு அதை உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் அது ஒன்றுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. இதிலேயே நான் கொஞ்சம் தீர்வுகளும் சொல்லுவேன், வாழ்வியல் பரிகாரங்களும் சொல்லுவேன், தெய்வ வழிபாடுகளும் சொல்லுவேன். நிறைய சிம்பிள்ஸ், நிறைய விஷயம் இதில் பார்க்க போகிறாங்க. கூர்ந்து கவனிச்சுட்டு வாங்க. உத்திராடம், இந்த உத்திராடம் நட்சத்திரம் இந்த ஜூலை மாதத்துக்கு எப்படி இருக்குது அந்த பலன்கள் பார்ப்போம். இதில் ஒரு பாதம் தனுஷுலையும் 2, 3, 4 பாதம் மகரத்துலேயும் வரும். நம்ம 2 ராசிக்குமே கலந்து பலன்கள் சொல்லுவோம். இந்த உத்திராடம் அப்படின்றது சூரிய பகவானுடைய ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரங்க. சரி, இப்போ தனுஷில் இருக்க உத்திராடம் சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்கறதால கொஞ்சம் டஃப்பான டைம் இருக்கும். ஜென்ரலாக எந்த ஆண் பெண் எல்லாருக்கும், எந்த ஏஜில் இருக்கவங்களுக்கும் ஒரு டஃப்பான டைம் இருக்கும். அது 2, 3, 4 இருக்கவங்களுக்கு சரியான சூப்பரான டைம். ஏன்னா குரு பகவான் உங்களை 7ஆம் பார்வையாக பார்க்குறதுன்னு ரொம்ப 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 நல்லா இருக்க டைம். இது என்ன மோஸ்ட்லி உங்களுக்கு பிள்ளைங்கள்லாம் மோஸ்ட்லி இதில் சந்திர தசையில் இருப்பாங்க. தாய் பாசம், தந்தை பாசத்தோடு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. டீனேஜ் பிள்ளைங்களை தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா எல்லாம் செவ்வாய் தசையில் இருக்கும். அதுவும் தனுசில் இருக்கிற அந்த முதல் பாதம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா செவ்வாய் தசையில் இருக்கும்போது இவங்க சூரியன் வரையாக கொஞ்சம் சூட்டோடுமா முறுக்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது தேவையில்லாமல் பிரச்சனைகளை இழுத்துட்டு வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ராகு தசை, சனி தசைலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் டீனேஜ் பருவத்தில் இருக்கிற பசங்களை பத்திரமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா மீதி எல்லா விஷயங்களும் லைஃப்பில் செட்டில்டு தான். இது ஒன்று. இது மகரத்தில் இருக்கவங்க அந்த 2, 3, 4 பாதம்ல இருக்கவங்களும் அதான் டீனேஜில் இருக்கவங்க கொஞ்சம் பத்திரமா இருக்கணும். ஏன்னா தனுசுலையாவது தெரிஞ்சிடும் என்ன தப்பு பண்ணுறாங்க. மகரத்தில் இருக்கிறவங்கள கண்டுபிடிக்கிறது கஷ்டம், கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும் பசங்க. ஒப்பட சொன்னால் லைட்டாக கேடியாக இருக்கவங்க பசங்க டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. பசங்க தப்பு செய்கிறாங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா டீனேஜ் வயசில் அந்த பசங்களை காப்பாற்றிட்டிங்கன்னா, ராகு தசைலாம் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 வயசுங்களில் இருப்பாங்க. ஓரளவுக்கு மெச்சூர்டாக இருக்கும் பசங்க. 18க்கு அப்புறம் 20க்கு அப்புறம்லாம் மெச்சூர்டாக இருப்பாங்க. அவங்க சமாளிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற வயசு தான் ரொம்ப முக்கியம். இது ஒன்று. இன்னொன்று, இதே நட்சத்திரம் முக்கியமாக மகரத்தில் இருக்க உத்திராடத்துக்கு என்ன பெஸ்ட்டு டைம். அது ஆக்சுவலாக தனுஷில் இருக்க உத்திராடத்துக்கு இது ஒர்க் ஆகும். உத்திராடத்துக்கு கல்யாணத்துக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்குங்க. டைம் இருக்கும்போதே கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா சில பேர் தனுஷ்லாம் கொஞ்சம் முறுக்கிட்டு இருப்பாங்க. நான் கொஞ்சம் நாள் செட்டில் ஆகி கல்யாணம் பண்ணுறாங்கலாம் ஒன்றும் வேணாம். சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப 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 நல்லது. அதுவும் குரு திசையில் இருக்கவங்களாம் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு லேட் மேரேஜ் ஆகிடும். குரு திசையில் இருக்கவங்களுக்குலாம் லேட் மேரேஜ் ஆகிடும். டைம் உங்களுக்கு பண்ணுறதா இருந்தால் தாராளமாக நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம். இது ஒன்று. இன்னொன்று, செவ்வாய் திசையில் யாராவது இருக்கீங்க, குழந்தை பாக்கியம்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இது ரொம்ப நல்லாயிருக்கு. முக்கியமாக மகரத்தில் போகிறவங்க கல்யாணத்துக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இவங்க 2 பேருக்குமே பிஸ்னஸ் நல்லா முன்னேறும். அதையும் தாண்டி பிஸ்னஸ் ப்ராஃபிட்டோடு வரும். அவங்க எந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அந்த பிஸ்னஸ் ப்ராஃபிட்டோடு நிறைய வளர்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இவங்க எடுக்கிற முயற்சிகள் வெற்றி அடையும். இப்போ திருமணத்துக்கு முயற்சி எடுத்தாலும் சரி, குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி எடுத்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸ்க்கு முயற்சி எடுத்தாலும் சரி, எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சியில் வின் பண்ணுவாங்க. இவங்களே மெயினாக இவங்க இதில் யாராவது மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க, ஆன்லைனில் சேல்ஸில் இருக்கீங்க, இந்த அடிக்கடி ட்ராவலிங்கில் இருப்பீங்க, இவங்க எல்லாருக்கும் இந்த பிஸ்னஸும் சரி, தொழிலும் சரி ரொம்ப நல்ல வளர்ச்சி இருக்கும். சரி, இப்போ இவங்களுக்கு எந்தெந்த தெய்வங்கள் வழிபட்டால் நல்லது அப்படின்னா,
சூரிய பகவான் தாங்க. காலையில் எழுந்தோடனே ஒரு 7 நிமிஷம் சூரியனை பாருங்கள். சூரியன் இருக்கிற இடத்துல நல்ல ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். ஏன்னா ஜாகிங் போகிறதோ வாக்கிங் போகிறதோ ஏதாவது ஒரு நல்ல ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். சூரியன் நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சூரியன் நமஸ்காரம் சும்மா நின்று சாமி கும்பிட்றதில்ல, யோகாலே சூரிய நமஸ்காரம்லாம் இருக்குது, அது பண்ணுறது நல்லது. ஆதித்ய ஹிருதயம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. இப்போ நம்ம வகுப்பில் வந்து இந்த மியூசிக் தெரப்பிலாம் கிளாஸ் நடத்துவேன். ஒரு பாட்டுக்கு என்ன அர்த்தம், அது கேட்குறதுனால என்னென்ன பயன்கள், அது எப்படி வேலை செய்யுதுன்றதெல்லாம் நான் கிளியராக கொடுத்துருப்பேன். அந்த மியூசிக் தெரப்பி அதில் வந்து ஆதித்ய ஹிருதயம் தினமும் காலையில் ஒரு 3 தடவையாவது ஆதித்ய ஹிருதயம் தொடர்ந்து போட்டு கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து அது வந்து பயங்கரமான பவர் தரும். ஏன்னா இது வந்து சூரியனோட நட்சத்திரம். மகரத்தில் இருக்கவங்க வந்து முன்னாடி நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஏன்னா சூரியன் மகரத்தோடு இருக்கிறது கஷ்டப்பட்டிருப்பீங்க. இப்போ குரு பகவான் உங்களை பார்க்குறதுனால இந்த ஜூலை மாதம்லாம் அமோகமாக இருக்குது. நம்ம சொன்ன வழிபாட்டு முறைகளை பண்ணிவிட்டு வாங்க. இந்த ஜூலை மாதத்தில் எல்லாமே உங்களுக்கு வெற்றி தான். சரி, உங்கள் நட்சத்திரத்துக்கு நம்ம வந்து பலன்கள், பொதுவான பலன்கள் சொல்லியிருக்கோம். ஒரு நட்சத்திரத்துலேயும் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஒரு நட்சத்திரத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நான் வந்து பொதுவான பலன்கள், அதாவது தமிழர்கள்லேயே கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் பொதுவான பலன்கள் சொல்லியிருக்கேன். ஆனால் ஒவ்வொருத்தர் கைரேகை மாதிரி அது ஒவ்வொருத்தருக்குமே மாறுங்க. உங்களுக்கு இது நான் சொல்கிறது சரி நல்ல மேட்ச் ஆகுது, பட் எனக்கு ஒன்றும் முக்கியமான டீட்டெயில்ஸ் வேணும், ஒன்றும் டீப்பாக வேணும், இல்லை எனக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்க போது உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணும், இல்லை ஒரு சில கெட்ட விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது, ஒரு பரிகாரம் சொல்லுங்கள், அந்த மாதிரினா நீங்கள் வந்து தாராளமாக என் நம்பர் இருக்குது, கால் பண்ணலாம். என்னால் எவ்வளவு டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்ல முடியுமோ அவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன். இது ஒன்று. இதை தாண்டி உங்கள் ஜாதகப்படி எந்த தெய்வங்கள் வழிபாடு பண்ணணும், என்ன பரிகாரங்கள் பண்ணலாம், என்ன வாழ்வியல் பரிகாரங்கள்லாம் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கிற விஷயம், வீட்டில் இருக்கிற சமையல் அறையில் இருக்கிற மூலிகைகள், நம்ம எல்லா அரிசியோட மூலிகை தான், எல்லா தானியத்தை வச்சு எப்படிலாம் நம்ம பரிகாரங்கள் பண்ணி புடச்சிக்கலாம், இல்லை நிம்மதியாக இருக்கலான்றதை சொல்கிறேன். தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஜூலை மாதம் உங்கள் எல்லாருக்குமே அந்த சிவன் பார்வதி அருளால் எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்க வளத்துடன் விடைபெறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வணக்கம்.